ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, புகாரியில 2867வது செய்தி. கவனமாக கேளுங்கள். பைனமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஹாயித்தின் லிபனி நஜ்ஜார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்களுடைய ஒரு தாப்பைக்கு பக்கத்தில், ஒரு சுவருக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் அலா பக்லத்தின் லஹு வ நஹு மா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொந்தமான ஒரு கோவேறு கழுதையோடு அல்லாஹ்வுடைய தூதர் நிற்கிறார்கள். அந்த சுவத்துக்கு பக்கத்தில் நாங்களும் நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இருந்த அந்த மிருகம் ஒரு கோவேறு கழுதை. அந்த நேரத்தில் அந்த கோவேறு கழுதை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஃபைதா அக்பருன் சித்தத்துன் அவ் ஹம்சத்துன் அவ் அர்பஅத்துன். அந்த இடத்துல அந்த தாப்பைக்கு பக்கத்துல பார்க்கிறோம் 4, 5, 6 கபறுகள் இருக்கும். அந்த கபருக்கு கிட்டதான் அந்த தாப்பை இருக்கிறது. தாப்பைக்கு பக்கத்துல தான் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். அவர் கோவேறு கழுதையில் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் இருந்த அந்த கோவேறு கழுதை மிகப்பெரிய ஒரு உசும்புவை உசுமிச்சு அப்படியே பிச்சிட்டு ஓட போகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கோவேறு கழுதையில் இருந்து விழுந்து விடுவாரோ என்று எண்ணுகிற அளவுக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு உசும்புதலை உசும்பிச்சு பிச்சிட்டு ஓட போகும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, மை யஅரிஃபு அஸ்ஹாப ஹாதிஹில் அக்பர், இந்த கபறுகளில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவரை பற்றிய தகவல் உங்களில் யாருக்கு தெரியும் என்று கேட்டார்கள். குதிரை அவர் இருந்த கோவேறு கழுதைக்கும் இந்த கபருக்கு சம்பந்தமே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி, அந்த கோவேறு கழுதை ஓட போகுது, பதட்டப்படுகிறது, பார்க்கிறாங்க 4, 5, 6 கபறு இருக்குது. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த கபருக்குள்ள இருக்கிறவர்களை பற்றிய தகவல் யாருக்கு தெரியும், யார் இவர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதுல இருந்த ஒரு மனிதர், ஃபகால ரஜுலுன் அன, அல்லாஹ்வுடைய தூதரே அவர்களை பற்றி எனக்கு தெரியும். அவர் யார், அவர் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி மரணித்து போனார்கள் என்ற அந்த செய்திகள் எனக்கு தெரியும் யா ரசூலுல்லாஹ். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், மாத்து ஃபில் இஷ்ராக், அவர் இணை வைத்த நிலைமையில் அவர் மரணித்து போனார். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்திருக்கிறார். இலங்கையில் உள்ள எத்தனையோ 7 வருஷம் 8 வருஷம் 6 வருஷம் மதரசாக்களில் ஓதிய அரபுகள் தெரிந்த எத்தனையோ ஆலிம்கள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த மண்ணுக்கு மேலே பிரச்சாரம் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். தோழர்களே, எத்தனையோ பேர் தலப்பாக்களோடு இன்றைக்கு தரீக்காவை பின்பற்றி கொண்டு சிறுக்கு என்பது கிடையாது என்று, கபறுகளை நாங்கள் வணங்குவது சிறுக்கு இல்லை என்று, அவுலியாக்களிடத்தில் பிரார்த்தனை செய்வது சிறுக்கு இல்லை என்று, சிறுக்கையே சிறுக்கு இல்லை என்று பிரச்சாரம் செய்கின்ற காலத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்தானே. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அந்த மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதில் மரணித்து போனவர் இணை வைத்த நிலைமையில் அவர் மரணித்தார் யா ரசூலுல்லாஹ் என்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதிஹில் உம்மஹ் துப்தலா ஃபீ குபூரிஹா, இந்த சமூகம் இந்த கபருக்குள் வேதனை செய்யப்படுகிறார்கள், சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபலவுலா அல்லா ததாஃபனு லதஅவுத்துல்லாஹ ஐ யுஸ்மிஅக்கும் மின் அஸாபில் கப்ர் அல்லதி அஸ்மஉ மின்ஹு. தோழர்களே, இருக்கிற உறவுகளை இறை தூதர் அழைத்து சொல்கிறார், தோழர்களே, மரணிக்குகின்ற உங்களுடைய உறவுகளை மண்ணறைக்குள் நீங்கள் அடக்க மாட்டீர்கள் என்ற பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால், நீங்கள் எல்லாம் உங்களுடைய தாயும் தந்தையும் உறவுகளும் மரணித்தால் அடக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால், இந்த கபருக்குள் வேதனை செய்யப்படுகிறதே, இந்த கபருக்குள் சோதிக்கப்படுகிறார்களே, அந்த சோதனையை நான் உங்களுக்கு கேட்க செய்திருப்பேன். நான் கேட்க செய்யாமல் விட்டதன் யதார்த்தமும் அர்த்தமும் அதை நீங்கள் கேட்டால், உங்களுடைய உறவுகள் மரணித்ததற்கு பிறகு அந்த மண்ணறைக்குள் அவர்களை நீங்கள் அடக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற பயத்தின் ஊடாக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கவில்லை. இல்லை என்றால், அந்த பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருப்பேன். இந்த கபருக்குள் கொடுக்கப்படுகிற சோதனைகளையும் வேதனைகளையும்
உங்களுக்கு கேட்க செய்யுமாறு நான் அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்டிருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நானும் நீங்களும் பார்க்க கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை சொன்னதற்கு பிறகு சும்மா அக்பல அலைனா பிவஜ்ஹிஹி, அவருடைய முகத்தை அப்படியே திருப்பி எங்களை எல்லாம் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அதாபின் நார். தோழர்களே, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நரக வேதனையிலிருந்தும் நரகத்தின் சோதனையிலிருந்தும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அப்போது இருந்த சஹாபாக்கள் காலு நஊது பில்லாஹி மின் அதாபின் நார், யா அல்லாஹ், நரக வேதனையிலிருந்து நாங்கள் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் சொன்னார்கள், ஃபகால தஅவ்வது பில்லாஹி மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். ஃபகாலு, அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாம் நஊது பில்லாஹி மின் அதாபில் கபர், யா அல்லாஹ், கபருடைய வேதனையில் இருந்து உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றார்கள். உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபித்னி மா பஹர மின்ஹா வ மா பதன், இந்த மண்ணறைக்கு மேலே உள்ள மண்ணறைக்கு கீழே உள்ள சோதனைகளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். அங்கே இருந்த சஹாபாக்கள் காலு நஊது பில்லாஹி மினல் ஃபித்னி மா பஹர மின்ஹா வ மா பதன், யா அல்லாஹ், இந்த மண்ணுக்கு மேலே இருக்குகின்ற சோதனையிலிருந்தும் இந்த மண்ணுக்கு கீழே இருக்குகின்ற சோதனையில் இருந்தும் உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எல்லாம் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் இருந்து சோதனையில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். அங்கே இருந்த சஹாபாக்கள் காலு நஊது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய சோதனையில் இருந்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அந்த இடத்திலே சூழ இருந்த சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த பிரார்த்தனையை தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அத்தஹியாத்துடைய கடைசி நேரத்தில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர் வ மின் அதாபின் நார் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஃபித்னத்தி மஸீஹுத் தஜ்ஜால் என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி அத்தஹியாத்தில் நீங்கள் ஓதுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் ஓதினார்கள். இந்த 4 விஷயத்திலும் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது.